எஃப்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு இணையத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதில் கொடூரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு தீவில் உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைங்களை, பெண்களை, 18 வயசு கீழே இருக்கிற சின்ன பிள்ளைங்களை பையன் பொண்ணுன்னு வித்தியாசம் இல்லாமல் கடத்திட்டு வந்து அவங்கள பாலியல் ரீதியாக உலக பணக்காரர்களுக்கு விருந்து படைக்கிறது, மனித மாமிசத்தை சாப்பிட்றதுன்னு பார்க்கவே சகிச்சிக்க முடியாத கொடூரங்கள் நடந்ததுக்கான ஆவணங்கள் வெளியாகிருக்கு. இதில் உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஆட்களோட நிறைய பேருடைய பேர் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் பேர் இருக்குது, பில்கேட்ஸோடைய பேர் இருக்குது, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேர் இருக்குது. இது ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனால அதை பேசுகிறதுக்கு மனசு வரல. ஆனால் இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால அதை பேசணும்னு நினைக்கிறோம். ஜனவரி 2026 தொடங்கி முதல்ல 15 நாளில் மட்டும் டெல்லியில் 809 பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் படி. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் தொலைஞ்ச 809 பேரில் கிட்டத்தட்ட 572 பேர் பெண்களாகவும் குழந்தைங்களாகவும் இருக்காங்களாம். இதில் 235 பேரை கண்டுபிடிச்சாச்சு. 572 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. வெறும் 15 நாளில் டெல்லியில்